இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அந்த ஒரு படிப்பில் ஒரு பெருமை இருக்கு சொல்லும் போதே. என் 2 பிள்ளையும் ஒன்று அமெரிக்காவில் இருக்கு, ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கு. நீ இங்க அனாதியா இருக்க. அதான உண்மை. ஆக்சுவலாக அதோட விஷயம் என்ன, உடனே கூப்பிட்டா கூட வராது. நீ கூப்பிட்டு பாரு உங்க பிள்ளைய, எம்மா எங்கம்மா வர சொல்ற, டிக்கெட் விலை 1.5 லட்சம். அம்மா செத்துடுச்சுன்னு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணா அவன் சொல்றான் 2 லட்ச ரூபா ஆகுதுங்க டிக்கெட்டு, வந்துட்டு போகிறதுக்குள்ளே லேட் ஆயிரும், நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபியூனரலை காட்டுங்கன்றான். அவ்வளோதான் அமெரிக்கா, வேலை முடிஞ்சு. இப்போ எங்கள் அண்ணன் வேற வந்திருக்காரு அமெரிக்காவில் பதவிக்கு, துரத்தி விட்றாராமா எல்லாரையும். கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், நானும் வெளிநாட்டில் வேலை பார்த்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எது ஒன்றிலுமே எந்த பெருமையும் நமக்கு கிடையாது. உச்சத்தில் உட்கார வைக்கவும் தேவனால் முடியும். புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில் கர்த்தர் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தில் தான் தாவீது தப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். எங்கே போய் உட்கார வச்சாலும் அவர் ஒன்று மட்டும் மனசில் வச்சிருப்பாரு, ஆண்டவரே இம்மட்டும் கொண்டு வர்றதுக்கு நானும் என் வீட்டாரும் ஏமாத்திரம். அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கும். அவர் சொல்வார், எங்கேயோ இருந்த என்ன இங்கே கொண்டாந்துருக்கிறார். மீகால்கிட்ட சொல்வார், ஆண்டவர் மீகால்கிட்ட சொல்வார், ஆமாம் என்னை கர்த்தர் கொண்டாந்து இங்கே உட்காந்துருக்காரு, இன்னும் செய்வேன். அந்த தாட் ஏறக்கூடாது. அதுதான் தாவீதுடைய பெரிய பிளஸ். எங்க போய் ராஜாவா இருக்கட்டும், பெலிஸ்தீனை ஜெயிக்கட்டும், அத்தனை பேரும் தாவீதுக்கு பயப்படட்டும். ஆனா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இந்த தாழ்மை இருந்துட்டே இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா, உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறாரா, நல்ல உங்களை செழிப்பாக்குறாரா, சோத்திரம் சொல்லுங்க. நீங்க சொல்லாதீங்க எங்க சர்ச்சிலேயே நான் தான் கொஞ்சம் டேலண்டான ஆளு அப்படின்னு. சில ஆட்கள்லாம் அந்த செயின் ஒன்று வாங்குவாங்க பாருங்க, வாங்கினோன்னு 3 பட்டனை போட மாட்டார், செயினை போட்டு இப்படி வருவார். அவர் எதுக்கு அப்படி வராரு? செயின் கர்த்தர் கொடுத்தாரு, சோத்திரம் வாங்கிக்கிங்க. அது நான் உங்களை போட வேணாம் போடுங்கன்ற கான்செப்டுக்கே வரல, போட்டுக்கோங்க, அது உங்க இஷ்டம். அதை பட்டன் போட்டு வந்தா என்ன, அப்படியே திறந்து விட்டு வராரு, திருப்பி போகும்போது அறுத்துக்கிட்டு ஓடிடுறான், வேலை முடிஞ்சு. அப்புறம் இங்கே சொல்றது, ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். உன்னை யாரையும் அப்படி காட்ட சொன்னது? எசேக்கியா ராஜா கூப்பிட்டு காட்டினா போச்சா இல்லையா? சில ஆட்கள்லாம் அப்படித்தான், எதுக்கு எடுத்தாலும் அப்படியே டாலரில் வாங்குவாங்க, செயின் போட்டு அப்படியே தொங்க விட்டுட்டு வந்து இப்படி சும்மா எல்லார்ட்டையும் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எதுக்கும் எந்த நாளும் அது பிரைஸ் லார்டே சொல்லாது. செயின் போட்ட அன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் சொல்லும். காரணம் என்னன்னா அந்த டாலரை எல்லாரும் பார்க்கணும். இப்போ சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்க? செயின் போட்டு காட்ட வரீங்களா, புது புடவை கட்டதை காட்ட வரீங்களா, இல்லை நீங்கள் வாங்கினதை காரை காட்ட வரீங்களா? இங்கே தேவனை ஆராதிக்க வரீங்க, அவ்வளோதான். இங்கே படிப்பு பெருமை, பணப்பெருமை, எந்த பெருமையும் கிடையாது. எப்போ சபைக்குள்ள காலை வச்சுட்டோமோ அத்தனை பேரும் ஒரே தேவனுக்கு பிள்ளைகள். இங்கே எந்த விதமான பாகுபாடு எதுவுமே கிடையாது.